வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் அவரது தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செம்மலை, மாஃபா பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவா அல்லது திமுகவா என்பதுதான் மக்கள் முன்னுள்ள கேள்வியாக இருக்கும் என்று தெரிவித்தார். விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி கேட்பவர்கள் மீது கோபப்படுகிறார் என்றும் அவர் சாடினார். திமுக ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டிருப்பதால் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராவது உறுதி என்றும் ராஜேந்திர பாலாஜி கூறினார். சட்டமன்ற தேர்தலில் எப்படி வருது சொன்னா, நீயா நானா, அதிமுகவா திமுகவா, எடப்பாடியா ஸ்டாலினா, வச்சு பார்த்துருவோம், வென்று பார்த்துருவோம். நிலைப்பாடு இதுதான். ஜெயிக்க போறது யாரு? அதிமுக, எடப்பாடியா? நம்ம முன்னாடி அந்த அளவுக்கு திமுக மீது ஒரு வெறுப்பு வந்துருச்சு. திமுக ஆட்சி எங்க வந்தாலும் திமுக ஆட்சியினுடைய குறைபாடு நீ ஒண்ணு போட மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்திட்டாங்க, மக்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்தாங்க. இந்த மக்கள் ஏமாற தயாரா இல்ல. சரியான வாய்ப்பை அதிமுக கொடுக்க போறாங்க. அதிமுக ஒண்ணுதான் மக்களை கண்டு பயந்து ஆட்சி நடத்துவார்கள்.